யாரோ வந்திருக்கு அண்ணே, அது யாருன்னு பாருங்க அண்ணே. இறங்குவாங்கப்பா, நாலு செவத்த நக்கிட்டு இருக்காப்ல, வாங்கப்பா. நம்ம அப்பேற்பட்ட ஆள் இல்லையம்மா இந்த அட இங்க பாருங்க, ரொம்ப நேரமா அதை நக்கிட்டு இருக்காப்ல, வாங்க. அட எந்திரிச்சு வாங்கப்பா நீங்க. யார் தெரியலையம்மா. அட வாங்கப்பா, இங்க பாருங்கப்பா, செவத்துல உள்ள பெயிண்ட் எல்லாம் நக்கி எடுத்துருவாப்ல போல, நீங்க வாங்க முதல்ல. அது யாரு? அட வாங்கப்பா, யாரும் இல்ல. அட நம்ம அரிய ஐயா, அட என்ன ஐயா ஐயா என்ன கரெக்டா நாங்க யாரு அந்த வேலை பார்த்தது? ஐயா ஐயா நல்ல அருமையா நடிச்சு யாரும் இந்த நாடகம் ஒழுங்கா தானப்பா வந்தாரு வரும்போது. ஏற்கனவே ஊராளு யாரும் வாங்கி கொடுத்தாவா? அது எனக்கு தெரியாதுப்பா, நான் தான் தூங்குறான்னு முழிக்கிறேன்ப்பா. நாடகத்தை கெடுக்க அட முதல்ல நோட்டீஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தாங்களே. படிச்சாரு. சாரி ராணி, எனக்கு மைசூர்கார மேல சந்தேகமா இருக்கு. குழந்தையுடைய குழந்தை ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் நல்லா தானே முன்னாடி வந்தாரு. எது வீட்டுல பிரச்சனையாங்க? அவரே ஒரு பிரச்சனை, அவருக்கு வீட்டுல என்ன பிரச்சனை? நீங்க என்ன லைட்டா சாப்பிட்டீங்க? சாப்பிடுறது நல்லது, வயிற்று பசிக்கு சாப்பிட வேண்டியதானே. அப்படியே இப்படி தண்ணிய போட்டாங்க நாராஜ கெடுக்கிறது. அரிய வச்சு வச்சு திண்டு வந்துறியா மனுஷனா நீங்க? இப்படி முழு போதே வந்து நிக்கிற. என்ன பிடிக்காம பேசியா உள்ள டவுசர் போகுது தொலைஞ்சு எப்ப பார்த்தாலும் பாவடி விடுவாங்க. மன்னிச்சிருக்கானா என்ன இப்படி தண்ணியா போட்டு தெரியும்? மனசு சரியில்லைன்னு சொல்றாங்க. உனக்கு மனசு சரியில்லைன்னா அதுக்கு இப்படி குடிச்சுட்டேன். என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வீட்டுல. நான் திருப்பி பிரச்சனையே இவரை தூக்கி போட்டு வெளுத்தா சரியா வரும். மாமச்சனது லவ் ஃபெயிலியர். என்ன லவ் ஃபெயிலியர்? என்னங்க சொல்றீங்க? காதல் தோல்வி. காதல் தோல்வியா? ஐயோ, நீங்க அப்படி சொல்லலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பப்புன்னு நீங்க காதல் தோல்வியாரு? நான் அவ காலை கட்டி பிடிச்சு கண்ணீரால கழுவுனு. இருங்க, என்னாச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பி எதுவும் பிரச்சனை? அந்த பிள்ளையோட அண்ணன் தம்பியா? அவங்க எல்லாம் என்னை மச்சான் மச்சான் உசுறு. மாமா மச்சான் எதுவும் பிரச்சனையா? ஐயோ, அவங்க பங்காளி பங்காளின்னு கும்பிடுவாங்க. அவங்க சித்தப்பா எதுவும் பிரச்சனை பண்றாப்லையா? ஐயோ, அவன் மருமைன்னு என்னை கொஞ்சுவேன். அவங்க அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? ஐயோ, அத்தை நல்லவங்க இருக்கட்டும். வேற அக்கா தங்கச்சி எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? புரிஞ்சு எல்லாம் நல்லா இருக்காரு. உங்க மாமனார் எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? தங்கமான மனுஷன், என் கூட கட்டிங் சாப்பிடாம போக மாட்டான். தாய் மாமா எதுவும், அந்த பிள்ளையோட தாய் மாமா எதுவும்? ஐயோ, நான் சரக்கு எடுத்தா என் பின்னாடி நாக்குட்டி மாதிரி வருவானே. அப்புறம் என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல. இல்ல வேனை எடுக்கிறோம், நாங்க கூப்பிடுறோம், பொண்ணை தூக்குறோம். ஏன் போக கூடாது? உங்களுக்காண்டி நாங்க எல்லாரும் பேசுறோம். அப்பா ஐயோ, அவ வரமாட்டா. அப்படி எல்லாரும் நல்லவங்களா ஆடோடு சாமன் அடமான வச்சவதான் எம் பிடிச்சாலும் ரொம்ப நல்லவங்களா தூக்குறேன் நான் சரி. அப்பா கத்துல கிடக்குற சேனை கழட்டுப்பா, கொண்டு போய் அடமான வைக்கிறோம். யாரு காலத்துலயாச்சும் கிடக்குற அவுத்தண்ணி வை. ஊர் பெரியவனவே வந்து சொல்லி அவ ஒத்துக்கல தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? அவ கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு ஊர் தலைவர் சொல்லிமா கண்ணீரால அவ பாதத்தை கழுவுனே. ஒத்துக்க மாட்டேங்கிறான். உங்க அழகுக்கு உங்க ஒரே வார்த்தை சொன்னான். என்னன்னு? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கொடுத்தேன் இருப்பேங்கிறான். நல்ல காதலா? கர்மகன்ற காதல்ல கள்ள காதல்னா நொல்ல காதல். காதல் என்பது பொது உடுமை, பொது கஷ்டம் பாட்டு வேற. சரி, மன்னிச்சிருங்க. நான் முதல்ல சபையில மன்னிப்பு எல்லாரும் முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. நீ தண்ணியை போட்டு வந்தவன முதல்ல அங்க மன்னிப்பு கேளு. பெரியவங்களே, பெரியவர்களே, பெரியவர்களே, பெரியவர்களே. என்னாச்சு?
என்ன மாட்டிக்கிட்டு சொல்ல என்னாச்சு? மிச்சர் தின்னே இந்த கம்பி போய் உள்ள மாட்டிக்கிறேன். மிச்சரை தான் திங்க, கவரை தின்னாதான் கம்பி போய் உள்ள மாட்டோம். பொருளே பெரியவர்களே, தாய் முருளே தாய்மார்களே, என்னங்க ஏங்க அலையா என்ன நான் சொன்னேன்? இந்த பிள்ளை கெட்ட ஆட்டம் பேசுறாயா? நான் கெட்டவத்தை அது எப்பங்க போயிட்டு பப்ளிக் மேடையில கெட்ட ஆட்டம் பேசுறாயா? நான் public அது என்ன கெட்டவத்தெல்லாம் பேசல. அப்படி என்ன கெட்ட வந்து போயிட்டு நான் கெட்டவத்தை பேசலப்பா. பேசவே இல்லையே. ஹலோ மேடம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இங்க இருங்க. தாய் முருளே தாய்மார்களே, சொல்லக்கூடாது. நான் தாய் மார்களேன்னு சொல்லக்கூடாது. தாய் முருளே மனுஷனே நான் உங்க வீட்டுக்குள்ள அறியிறேன் பப்புன்னு குச்சிட்டேன். எத்தனை வீட்டு புள்ள? மனுஷன் இல்ல நான் கரெக்டா நாடே தெளிவா இருக்கான். எப்படி இருக்கும்? நான் கேரண்டி நானும் தெளிவா இருக்கேன். இப்படிதான் இருக்கும். 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். ஆ. எனக்கு ஒரு கிங்லீஷ், ஒரு 1/2 லிட்டர் பவண்டோ, ஒரு கப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஒரு கடலை மிட்டாயி, கப்பு கடலை மிட்டாயி. ஏய், ஏய், எந்திரியா முதல்ல. என்ன நட்டுவாக்காளி மாதிரி எந்திரியா முதல்ல. அலையா அந்த பிள்ளைக்கு வைத்திருக்கேன். ஏன் நான் அந்த பிள்ளை மாதிரியே படுக்கிறேன். அது உங்களுக்கு தானே தெரியும். எந்திரிக்கிறியா? இப்ப டயர் ஈர விட்டு மேல ஏத்தவா. எந்திரியா முதல்ல. அது இருக்கா? உனக்கு கொஞ்சம் ஐயா அறிவு இருக்கா? தெரியலையா? என்னைய போய் எந்திரிச்சாதான் வருவேன்ல. சும்மா ஓட்டு யோ, என்னய்யா? அசிங்கமா பேசிக்கிறத முடிச்சுக்கா. வாயை பிடிச்சு கிழிச்சு புரியும். ஓட்டு பண்ணிட்டு ஏய், எந்திரியா முதல்ல. எந்திரியா. ஓட்டு பண்ணு. Steady. I am steady. மைக்க பிடிச்சி தள்ளி விட தந்தையா. உன்னை ஒச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறேன். தெரியும் எச்சரிக்கிறேன். ஆ, என்ன வேணாலும் திட்டு. ஆ. அற போற நாய குடியாரன் மட்டும் சொல்ல. குடியாரன் தான் நாங்க சொல்ல முடியும். குடியாரன்னு பேசுறீங்க. ஆ, குடிச்சு பார். எதுக்கே என்னைய குடிச்சு பாக்குறீங்க? அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். விடிய காத்தால வெறும் வயிற்றுல ஊத்திக்கிட்டு அதை உங்க கூட இழுக்க நாடகத்துக்கு வந்ததுக்கு நாங்க படுற பாடு இருக்கு. கட்டிங்க ஊத்திக்கிட்டு நம்பர் 1 ஒரு சரக்கு போட்டுருக்கோம். ஆமாமா போட்டுருக்காங்க. இன்னொன்னு வீரன் ஒண்ணு. மூடிய திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசி ஒரு கட்டிங்க ஊத்தி கிட்ட கொண்டு போனா கூடல் வாய்க்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது. எவே மண்டையெல்லாம் மோந்து வந்து அத உள்ள தள்ளுறதுக்குள்ள நான் படுற பாடு நீ குடிச்சுப்பா. யோ, எதுக்கே என்னைய குடிச்சு பாக்க சொல்ற? ஐயா ஒன்னாலே குடிக்க முடியும் சொல்ற அவ்வளவு நிலம இருக்கிற. அப்புறம் குடியாரன்னு பேசுறேன். குடியாரன் தான் சொல்ல முடியும். நான் ஏன் குடிக்கிறேன்? எதுக்குங்க குடிக்கிறீங்க? இந்த நாட்டின் நன்மைக்காக குடிக்கிறேன். எதுக்கு இந்த நாட்டு என்ன நன்மை? அரசாங்கத்தின் நன்மைக்காகத்தான் நான் குடிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுகளை நம்பிட்டா அரசாங்கம் மூளைக்கு கடை திறந்து. இருங்க, அரசாங்க நன்மைக்காண்டி நீங்க குடிக்கிறீங்க. வாங்க, நீங்க இப்ப கலாச்சாரம் குடிச்சேன்னா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. வாங்க. என்னை அங்க ஒன்றே தலைவரை பாக்குறியா? ஆதார் கார்டு மட்டும்தான் எனக்கு வேணும். வாங்க. நான் அரசு பார்ல தான் சாப்பிடுவேன். ஏன்? கள்ளச்சாராயம் குடிக்க மாட்டேன். ஐயோ, நீங்க குடிச்சு பாருங்க, 10 லட்சம் கொடுக்குறாங்களா? வாங்க. என்ன மைத்துக்கு நான் செத்து போனா என் கார்டை விட்டு காசு வாங்கலாம் பாக்குறேன். வா ஆ, என்னன்னு குடியாரங்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? ஏன் என்ன செய்யல? என்ன செய்யல? விவசாயிகளுக்காக கடனை பூரா தள்ளுபடி பண்றீங்க. கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. வட்டி இல்லாம கடன் கொடுக்குறீங்க. எங்க குடியாரங்க கடனை யாரா கட்டுறது? ஆளாளுக்கு கட்டிங்க கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னைக்கு அடைக்க? அதுக்காகத்தான் நானே சொந்தமா ஒரு திட்டத்தை உற்பத்தி பண்ணிருக்கேன். குடியார்களுக்காக குவார்டர் வங்கி அப்படின்னு ஒரு பேங்க் ஆரம்பிக்க போறேன். சரி. விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, எங்களுக்கு குவார்டர் வங்கி. காசே இல்லைனாலும் குடிக்கணும். எப்படி? இனிமேல் யாரும் 12 மணிக்கு திறக்கிறாங்க 10 மணிக்கு அழைக்கிறாங்க பயப்பட வேண்டாம். 24 hours 24 மணி நேரம் ஏடிஎம் சென்டர் மாதிரி மூளைக்கு ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குவேன். இறக்கி ஒவ்வொரு குடியாருக்கு ஒரு கார்டு. காசுல என்ன கவலைப்படும். ஏடிஎம் கார்டு மாதிரி கார்டை கொண்டு உள்ள திணிக்கணும். திணிச்சுன்னு ஸ்கிரீன்ல வரும். ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, ஓட்காவா அப்படின்னு கேட்கும். சரி. கரெக்ட் பேரு. அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நேரம் டச் பண்ணணும். டச் ஸ்கிரீன். படிச்சவன் படிச்சு பார்த்து டச் பண்ணுவேன். அவங்களுக்காகத்தான் வாய்ஸ் மெசேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி? கார்டை உள்ள விட்டோன்னு கேட்கும். 145 ரூபா சிறக்கா, 245 ரூபா சிறக்கா, இல்ல 350 ரூபா சிறக்கா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145.
அடுத்து அது கேட்கும் கட்டிங்கா 2 ounce கோட்டரா அப்படின்னு கேட்கும். கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும். தொருண்டு ஒழுகும். சரி. கப்பலை பிடிச்சுக்கணும். எடுத்து பக்கத்துல வச்சு இன்னொரு பட்டம் அமுக்கணும். அது எதுக்கு? அது கேட்கும் என்னன்னு? பச்சை தண்ணியா பவண்டோவா செவனப்பா அப்படின்னு கேட்கும். மிக்சிங். ஓஹோ. இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். சொர்ன்னு ஊத்தும். அப்படியே எடுத்து கடை 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 இழுத்துட்டு கீழே ஒரு பட்டம் அமுக்கணும். என்ன கீழே என்ன பண்ணனா? ஊறுகாய புதப்பு தள்ளும். அப்படியே வலிச்சிடும். நம்மாடு போயிட்டே இருக்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி பண்றேன். ஊரவே குடியாரன் ஆக்குறீங்க. கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குறவங்களை பூரா உன்னை நான் கேட்கிறேன். வாய்களே பேசுறியே, இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தாங்க மரியாதை. படிச்சவங்க இருந்தா வேலை பார்க்கலாம், பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம். ஆமா, படிக்காத ஆளுக்கு எப்படிங்க மரியாதை? நீ என்ன படிச்சிருக்க? 8வது வரையும் படிச்சிருக்கேன். 8வது வரையும் படிச்சிருக்கேன். அம்மாடி, அவ்வளவு பெரிய படிப்பா படிச்சிருக்கேன்? படிப்பு தான் படிக்க வச்சாங்க. இப்ப நீ 8வது படிச்சீங்கிறது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? நான் சொன்னனால தெரியும். சொல்லலைன்னா அக்கா தெரியும். தெரியாது. ஆனா நான் குடியாருன்னு சொல்ல வேணாம், பார்த்தோன்னே தெரியும். எப்படி பார்த்தா தெரியும்? மாதிரி படி அடிக்காதே அடிக்காதே அடிக்காதீங்க. அடிக்கூடாது. ஒத்தடி அடிக்காதீங்க. நான் என்னடா பரசிய பேசுறேன். அண்ணே அடிச்சிடாதீங்க, என்ன அடிச்சிடாதீங்க, விடுங்கண்ணே. சொன்னா புரிஞ்சுக்கணும். அடிச்சிடாதேன்னு சொன்னா 2 போடணும்னு அர்த்தம். உழவா தெரியல, இதெல்லாம் கோடு வேடு. சரி, நீ உட்காருனே உட்காருனே உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், உட்காரு உட்காரு. நீயும் நம்ம பார்ட்டி தானே. நீயும் சரக்கு பார்ட்டி, நானும் சரக்கு பார்ட்டி. நம்ம 2 பேரும் ஒரே நம்முடைய 2 பேரும் சேர்ந்து குடிச்சிருக்கியா? அப்ப அவர்தான் வாங்கி கொடுத்தாரா உங்களுக்கு? ஆமா, அவர் வாங்கி அவர்த்தாலும் அவர் கொடுத்ததான் மிச்சத்தை நீங்க குடிச்சிட்டு வந்து அவர் மாதிரியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரோ வாங்கி கொடுத்தத குடிச்சு விட்டாங்க. சொந்த காய்ச்சல குடிக்கிறேன் வம்புளுக்கவே மாட்டேன். அது தெரியுமா உனக்கு? என்னது? சொந்த காய்ச்சல குடிக்கிறேன் வம்புளுக்க மாட்டான். குடிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணுவேன். அப்படியா? இந்த எவன்ட்டாவது வாங்கி குடிக்கிறனால இந்த வம்புளுக்கு தரேன். யார்ட்டே வாங்கி குடிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறேன். சொந்த காசுல குடிச்சவங்க அம்பளுக்க மாட்டாங்க. கம்முன்னு இருக்கான், சத்தமத்தான் இருக்காது, கப்பு சுப்புன்னு இருக்கான். நான் கேட்கிறேன், படிச்சவனுக்கு மரியாதை இல்ல குடிச்சவனுக்கு மரியாதைன்னு சொன்ன. ஆமா, உன்னை மாதிரி படிச்சாளுங்க ரோட்ல அப்படி போனா அரப்பாடி லாரிக்காரன் கொண்டு வந்து அனுப்பிட்டான். ஐயோ, வீட்டுல சொல்லிட்டு வந்தேன் போட்டே. என்னை மாதிரி போதக்கராக்கிய பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டியை நிறுத்திக்கிடுவேன். இறங்கி வந்து தலைவா வணக்கம், என் வண்டி தானா கிடைச்சது, நேற்று தான் எஃப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவா கூட்டு கொண்டு குட்டி பாலத்துல உட்கார வச்சு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டா வண்டி எடுப்பேன். இப்ப சொல்லு, படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை, குடிச்சாலுக்கு மரியாதை இல்ல. யாரை பார்த்து லூசுன்றீங்க? குடிகாரனும் குழந்தையும் உன்னுடைய. அது எப்படி குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு? குழந்தைய பார்த்த மாதிரி பார்க்கணும் குடிகாரன். எப்படி இப்படி அரை குறையுமாவா? அப்படி இல்ல, குழந்தை எப்படி மொட்டை குண்டியா கிடக்குதோ அது மாதிரி நாங்க குடிச்சுட்டு குண்டு வைக்காம கிடப்போம். அப்ப நீங்க எங்களை அடிக்க கூடாது. என்ன பண்ண? மடியில தூக்கி வந்து ராரி ராரி ராரோ அப்படி ஆளாக்கணும். தெரிஞ்சுக்கங்க, குழந்தையும் குடிகாரும் ஒண்ணு. இனிமே நீங்க குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி தான் கொள்ளுவேன். நீ என்னை குலேஷ் பண்ற திட்டத்துல இல்ல, நீங்க குழந்தை மாதிரி வாங்களே. நான் தப்பா நினைச்சுறாரு. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல ஜாக்கெட் கட்டிக்கிறான், கையடியா அந்த இல்ல இருந்து அங்கேயே வெய் போகுது. அட ஒரு பேலன்சிங் இந்த அதுல போய் கைய வைக்க முடியுமா? அந்த கரண்ட் இருந்து நக்க முடியுமா? ஐயோ, மின்சாரம் இது சமாளி. யாருக்கு யாரையா சம்சாரம்? மாம்பழம் வைக்கிறேன். என்ன வைக்கிறீங்க? மாம்பழம். சூப்பர் சைடிஷ்டா. துண்டு மாம்பழம் மட்டும் இருந்துச்சுன்னா 1 புள்ள குடிச்சு போய் நல்லா உப்ப நக்கிட்டே 1 புள்ள குடிச்சுவேன். சக்கச்ச வந்த பழம் அந்த உளுந்த வடைய கொடுங்களேன். ஏமா உளுந்த வடை எங்க இருக்கு?
ஏன் அப்படி கருக விட்டுறீங்க? ஏங்க, அது என் பொண்ணுங்க. ரவுண்டா இருக்கும் நமக்கு உளுந்து விடையா அவசியம். ஏய், உன் போதைக்கு எது எது இது மாதிரி தெரியலையா? அடி மாப்பிள்ளை வைக்க வேணாம் அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி இங்க இருங்க. அப்பா இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்கல்ல என்னம்மா அம்மா பத்தி பேசிக்கிறாரு. இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்க, மரியாதையா பேசுனீங்க. இப்ப என்ன தப்பா? அப்ப வந்து அவ அம்மாவை பத்தி பேசுறீங்கல்ல, எனக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? வருமா? உனக்கு கோபம் வந்த மாதிரியே தெரியலையே. முயற்சி பண்ற கோபம் வர்றாக்கு. நான் எவ்வளவு கோபத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ள அழகேசனுக்காக மாப்பிள்ள வைக்காத ஆமா. என்னமோ சொல்ற அப்படின்னா உனக்கு கை கொடுக்க தெரியாது. புடி 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 புடி. அப்பா, அவருக்கு டவுசர் ஏங்க பிடிக்கிறாங்க, எதையும் பிடிக்க கூடாது அப்படியெல்லாம். எவ்வாறு நானே அறப்போதில் இருக்கேன். போதையில இருந்தா என்ன பண்ணீங்க? என்ன நடக்கலாம்? போதையில இருக்கிற எது எது எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க என்ன பண்ண போறீங்க? பொட்டியில உட்கார போற எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி வந்து ஏமா ஜாக்கெட்டை கலட்டாம விட மாட்டேன் போல. உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது? பர்ஃபார்மன்ஸ். நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஓப்பனா கேட்கும்போது சண்டைக்கு வரீங்க. வேண்டாம், நீங்களே என்னை கேட்டுருங்களேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, அவரே கேட்க மாட்டீங்க. அப்ப எப்படி நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? வேண்டாம் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டான்றே. நான் உங்களை விரும்புறேன். அவர் சொன்ன மாடலை பாத்தீங்களா? ஹலோ ஹலோ
என்னால சிரிக்கவும் முடியல அழுகவும் முடியல. ஹலோ, என்னங்க? நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை விரும்பல. அப்படி சொல்லக்கூடாது. நான் விரும்பல. விரும்பித்தான் ஆகணும். முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணினா அந்த ரயில்ல விழுவேன். போய் விழுந்துக்க போயா. ரயில்ல வருவீங்க. கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாம் சொல்றேன். 30 நாள் படையெல்லாம் வைப்பாங்கல்ல, சாப்பிட என்ன கூப்பிடுவாங்களா? ஐ லவ் யூ. நான் லவ் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கலையா? நீ பண்ணாம போ. நான் லவ் பண்றதை யாராலும் தடுக்க முடியாது. ஏய், என்ன லவ் பண்ண கூடாதுயா? நீ என்ன பண்ணாடி போ, நாங்களே பண்ணுவல்ல. திஸ் இஸ் ஒன் சைடு காதல். ஒன் சைடு காதல். எஸ், நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கலனா போ. ஆனா உனக்கு ஒரு பரிச்சை வைக்கிறேன். என்ன பரிச்சை? இந்த வேட்டியை நான் தொல்ல விட்டு அலையறேன் தெரியுமா? ஏன் தூக்கி அங்க போட வேண்டியது? என்னைக்கு இது ஒரு புள்ள எனக்கு கட்டி விடுதோ அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில காதலிச்சு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அம்மாச்சி உயிரோட இருக்காப்பா? வேணாம். பால் ஊத்திட்டு இருந்தாலே இருக்கா? அது பாவாடியே கட்ட முடியாம கிடக்கு. அதுக்கு முடியல கொடுத்து சொல்லுவான். நானே கட்டி விடுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்க இவ்வளவு பெரிய பரிச்சை வைக்கிறீங்க, நான் என்ன பண்றது? கட்டணும்ல கிழிக்கணும்லங்க. என்ன வேட்டி கிழிக்க உனக்கு எனக்கு கால் கட்டு கை கட்டாங்கன்னு சொல்லி கையில கட்டு சொன்னா சொல்லித்தாரே. அது மாதிரி செய்யுங்க. முதல்ல நல்லா அகட்டிக்குங்க. ஏதா ஓட்ட தெரியுற மாதிரி காட்டுங்க. ஏதா கட்டினா மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருமா? ஓட்ட தெரியும். வேட்டி உள்ள கால விடும்ல. உனக்கு கண்ணு தெரியுமாயா? நான் உள்ள விடுறேன். என்னது? கால விடுறேன் பாருங்க. இவ்வளவு ஒரு ஓட்டுங்களே அங்க தூக்கிட்டீங்களா எப்படி விடுறேன் நான்? அட இருங்கங்க, நான் கால்ல கூட நீங்க கால விட்டீங்கன்னா போகாது. ஆமா. என்னங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை? அதை கண்டுக்கவே கூடாது. நவக்கிரகத்துல ஒரு கிரகம் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கிட்டு வருதான் பாரு. வரலங்க. வந்துருச்சுன்னு சொல்லி தொலை. ஒரு பேச்சு காது அவன் தானே ஒரு ஆர்வமா இருக்கு. போங்க, போய் தொலைங்க. அப்படியே விடுங்க. வேற என்னங்க பண்ணன? இல்லங்க, நிக்கமால எடுக்கல. பாத்தீங்களா நிக்க மாட்டேங்குது. எப்படி நிக்கிறது மட்டும் பாருங்க. சரி, நீ பாவடை வருங்க. நான் கட்டி விடணும்ல, எங்க குல சம்பிரதாயம். எனக்கு பாவடையெல்லாம் இது அவுக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நீ குத்தி இருக்க ஊக்கலாம் எனக்கு வயசாகி போயிருங்களோ. நான் உங்களை எப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமா சொல்லுங்க. சொல்லிடவா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என் ஆத்தா. ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா உன் கூடையிலே இருக்கிறது என் ஆத்தா. உறங்கட்டு உறங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரத்தம் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சட்டியில் குறையா இருக்குதையா, ஆப்பையாக எடுத்துக்கையா. ஆக்கி வைக்க சோறு மாக்கி வைக்கிறாள், இன்னும் கொஞ்சம் ஆப்பத்தோட அந்த கிளி அடிமல வண்ண கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரத்தம் பேசுறியே ராசாவே.
அடிக்கரும்பே பறித்தோ மலிக்காத கொடியரும்பே வெற்றி மேளத்தோடு பட்டு பாயப்போடு தொட்டில் சத்தம் கேட்கணுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி ஆப்பத்தோடு அந்த கிளி ஆடி வரும் அந்த கிளி ஒரு கட்டம் ரோசாவே ரொம்ப வரப்ப பேசிறியே ராசாவே தனவானே நன்றே நானே நன்றே நானே தனவானே நன்றே நானே நன்றே நானே. அன்பு ரசிகர்களே, உங்களை முன்னாடி குடிச்ச மாதிரி நடிச்சனே தவிர நான் உண்மையான குடியாரன் இல்லை. அதுல நான் குடிச்சவன் தான் ஒரு காலத்துல. நானும் ஒரு நாளைக்கு 4 ஓட்டம் 3 ஓட்டம் குடிச்சவன் தான். நான் குடிய நிப்பாட்டினதுக்கு யார் காரணம் தெரிஞ்சான்னு நீங்களாம் அசந்து போவீங்க. யார் இது? எங்க ஆத்தா அப்பன்னு சொல்லி நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொல்லி கேட்கல, என் நண்பர்கள் சொன்னாங்க கேட்கல. தங்க ராசாத் ராணிக்கு எனக்கும் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். சொல்லுங்க. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ரகசியமா நடந்து வச்சு கொள்ள பேருக்கு பத்திரிக்கை வைக்கல, ஆமாங்க யாருக்குமே சொல்லல. ஆனா கல்யாணம் தான் நடந்துச்சே தவிர எங்களுக்குள்ள கசம்சா நடக்கவே இல்லை. என்ன கசம்சானா? ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. நெசந்தானா? ஜோசியக்காரன் 1 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு சேரக்கூடாது, சேர்ந்தா செத்து போயிருவேன்ட்டாங்க. ஜோசியக்கார் சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் விட்டேன். கடைசியில தான் உண்மை தெரிஞ்சு. என்னன்னு? இந்த ஜோசியக்காரையும் இவளை லவ் பண்ணிருக்கேன். சரி, இந்த முண்டை நான் சேரக்கூடாதுன்னு செட்டப்பா அடிச்சிருந்திருக்கேன். ஜோசியக்காரன் சொன்னா உண்மையா தான் இருக்கும். நானும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் இல்லையேன்னு சொல்லி ஓவரா குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நல்ல உள்ளாத போத போய் வீட்டுக்குள்ள பாக்குறேன், அம்மனை குட்டியா நிக்கிறான். ஏங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிவிட்டேன். போன சீக்கிரம் வச்சிருவேன். இல்ல நான் கேட்டேன், ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லையே நீ எதுக்கு இப்படி மொட்டை குட்டியா நிக்கிறேன்னு கேட்டா ஒரு கேள்வி என்னன்னு? குடிகார நாயே யாரு? என்னச்சா இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, உன் முன்னாடி அம்மனமா நிக்கிறேன். சரி, நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட ரோட்ல போய் நிப்பேன். இன்னாரு உண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உனக்கு தாண்டா கேவலம். நான்ல கண்டிப்பா மடியில இந்த பாட்டில தூக்கி போட்டு நொறுக்கணும். போச்சா பாட்டு? சரக்கு போச்சா? இல்ல, காலி பாட்டில் தான். காலி பாட்டில் எதுக்கு மடியில? அன்னையோட குடிய விட்டவன் தான், இது வரைக்கும் குடிய தொடல. இதை பத்தி ஆத்தா தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, உங்க புருஷன்மார்கள் யாரும் குடியாரங்களா இருந்தா இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க, ஊர் ஜனமே பார்க்க கண்டிப்பா தெரிஞ்சிருவாங்க. நீ போ மாமா கடைக்கு போய் வேட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு அதுக்கு எதுக்குங்க சேலை மாலை? கல்யாணம் பண்ணுங்களா, மறு கல்யாணம் பண்ற மறுபடியும். ஏன்னா அது அத்து போனது. இப்ப மறுபடியும் புதுசா கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் வேறையா பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போறோம். நீ கட்டில எடுத்து போடு. எதுக்குங்க ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு? ஏங்க கையில் சொல்றதுக்கு அது வழக்கம். ராணி, நான் போய் பழம்லாம் வாங்கிட்டு வர்றேன். கைத்து கட்டில எடுத்து போடு. கைத்து கட்டில எடுத்து போட்டு அதுக்கு மேல ஜம்காலத்தை விரி. ஏங்க கீழே கைத்து கட்டில ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல, உள்ள போய் மாட்டிக்கிச்சுனாக்கா நாய் பூனை எல்லாம் படுத்து கிடக்கும். ஏமாந்து வச்சுனா என்ன வச்சு விட? ஆமா, கருவாடு நினைச்சு ஏமாந்து. மேல நல்லா ஜாதி பூ தூவிட்டு சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வைக்கிறேன். வாங்கி கொளுத்தி வைக்கணும். எதுல? எதுல? என் முண்டில சொருவுடா. அப்ப குப்புறப்படுத்திக்கீங்களா? ஏய், படுத்தா சொருவியா நீ? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொன்னது பால் நல்ல 1.5 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சு எடுத்துக்க. ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் தானே எனக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சரிதான், சுண்டக்காய் அதுக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு. அப்படியா? நாங்க சமையல் ஆகணும் போறேன். சுண்டக்காய் ஆடுறா கேட்டா? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தானே சுண்டக்காய் வேணும் நீங்க. 1.5 லிட்டர் பால 1/4 லிட்டர் சுண்ட. ஏய், சுண்ட காய வச்சுனா சுண்டக்காய் இல்ல, சுண்ட காய வச்சு இருங்க. 3ஆம் நாள் தானே பால் ஊத்துவாங்க, அன்னைக்கே ஊத்துவாங்க. அதுலயும் சுண்ட தெற்பாடிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பால் வேண்டாம். சுடுதண்ணியை கொண்டு வந்துரு போதும். சுடுதண்ணி எல்லாம் வைக்க நேரம் ஆகும். சரி, பச்சை தண்ணி மோந்து கொண்டு வந்து என் தலையில ஊத்து. அதை நீங்களும் மோந்து குடிச்சுக்கோங்க. வாழைப்பழம் இங்க லோக்கல்ல வாங்காத, சின்ன சின்ன வச்சிருக்காங்க. சரி, கேரளால இருந்து வரும் தெரியுமா? நேந்திரம் பழம். இவ்வளவு நீளம். அவ்வளவு நீளம்? அதுல ஒரு 4 பழம் வாங்கு. எதுக்கு? நேரத்துல வேற வழி இல்ல, பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடையெல்லாம் அடைச்சு கிடக்கும். இது இருந்தா உரிச்சு உள்ள வெளியிட்டு பேசாம படுத்துக்கலாம். இதுங்க அப்ப ஃபர்ஸ்ட் நைட் தேவை பழம் தான், நீங்க தேவையில்ல.
நான் என்ன சொன்னேன் அவ என்ன சொல்லிட்டு போறா? நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவை அதுதான் பழம் தான் தேவை அப்படிங்கிறது நீங்க தேவையில்லை அப்ப பழமே நான் இல்லாம பழத்தை எடுத்துட்டேன். அந்த தூக்கி எறிஞ்சிடா அந்த பழத்தை பத்திரம் சைடிஸ் தேவைப்படும். இதெல்லாம் எதனால? இந்த குடினாலதான் ஒரு பொம்பளை ஒரு புருஷனை வெறுத்து போறா. அந்த குடியை மட்டும் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லதையே சொன்னாலும் குடியார பையன் சொன்னான்னு தான் பேச்சு வருமே தவிர நம்ம பேச்ச யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பு இருக்கா? ஒரு மரத்து பதினிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல வேறொருத்தி ஊருக்குள்ள இல்லையடி. ஒழிவாடி எஞ்சடி எனக்கு ஒன்னே ஒண்ணு காடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பான நிறைஞ்சு கீழே பாயா போகிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நண்டு வச்சிருந்தேன். 4 மரச நெட்டு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு.
கடலும் தானே வெந்தது கைகால் நடுங்குது தெருநாயி ரூடு சிரிக்குது ஆடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் சொல்லி வச்சிருந்தேன் 5 ஏக்கர் நங்க வச்சிருந்தேன் 4 மரசை நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போட்டே முடியாது நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தி அம்பியதங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்ற வணக்கம். நன்கொடை கொடுப்பதை விட இந்த பாடலை கேட்டு ஒரு 4 பேராவது குடிக்காம திருந்திட்டோம்னு சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கு சேர பெரிய